வணக்கம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இங்க பிரக்லா ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா we have lots and lots of customers. ஏன்னா நான் எப்போ அவங்களோட இன்டராக்ட் பண்ணையில இட் இஸ் அமேசிங். அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ், அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய ப்ரிசிஷன் லெவல்ஸ் எல்லாமே ரியலி அமேசிங். அந்த வகையில வந்து சரி ஓகே, இப்ப நமக்கு அமேசிங்கா தோன்றத வியூவர்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முறையில தான் இந்த தடவை வந்து கஸ்டமர்ஸோட கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சீரீஸ், புதுசா ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல் முறையாக இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ட்ரையிங். அண்ட் வித் அஸ் டாக்டர் ப்ரொஃபசர் ஜி வெங்கடேசன் அவங்க இருக்காங்க. He is an anesthesiologist. Right now he is working as a professor of anesthesiology in Government Medical College, விழுப்புரம். அதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க படிச்சது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸ்கூலிங் எல்லாம் சென்னைக்கு அருகில் உள்ள பொன்னேரியில. ஸோ அவங்க அப்பா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால பொன்னேரியிலேயே அவங்க ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சாங்க. அப்புறம் எம்என்சியில் எம்பிபிஎஸ் முடிச்சாங்க. பேசிக்கலி மதுரையை சார்ந்தவங்க. அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து தாமரை செல்வி, அவங்களும் டாக்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காப்புல. இவங்க வசிக்கிறது பாத்தீங்கன்னா சென்னை அடையாறுல இருக்காங்க. He has done a postgraduate diploma course in respiratory. He has done MD in anesthesiology. அது right now இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் ஏரியாவா இருக்குது. He is passionate about paleo diet and ஏன்னா அதுலதான் I was really impressed. அந்த ஃபுட் ஸ்டைல நம்ம ஜென்ரலா நம்ம எல்லாரும் சோறு சாப்பிடுவோம், சாம்பார், இட்லி. திஸ் இஸ் தி ஜென்ரல் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு, அதிகமான ரைஸ் காம்பினேஷனு. இப்போ அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் இருந்துச்சு. ஏர்லி ஸ்டேஜ்ல டயபிட்டிஸ் இருக்கையிலேயே கம்ப்ளீட்டா அவங்க டயட்டை சேஞ்ச் பண்ணி இப்போ அந்த காலத்துல இன்னும் துறவிகள், முனிகள் சாப்பிடுற மாதிரி அந்த லெவல்ல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. Probably you will hear from him a little more on the subject going forward. ஸோ அதனால certain amazing things, அதாவது இப்படியும் நம்ம இருக்க முடியுமா, இப்படி இது மாதிரி ஒரு உணவு பழக்க வழக்கம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு கேட்க கேட்க ஒரு ஆச்சரியமா இருக்கும். ப்ராபப்லி உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பேலியோ டயட், இன்னைக்கு இன்டர்நெட் அது இதெல்லாம் இருக்கிறத கண்டு. பட் நம்ம கேள்விப்பட்டிருப்போமே ஒழிய அதை எந்த அளவு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது, அது எவ்வளவு கடினமானது, எந்த அளவு அவங்களுக்கு பெனிஃபிட்டை தந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஹியர் இட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத்ங்கிற மாதிரி அவங்க வாயிலேயே கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிரவும் we will discuss about some other items as well. So probably அவரை பத்தி சொல்லணும், அவர் வெங்கடேசனை பத்தி சொல்லணும்னா he is our customer for the last at least 6-7 years இருப்பாங்க. And he is very passionate about medical field. He is very detail oriented. ரெஸ்பிரேட்டரியில அது சம்பந்தப்பட்ட துறையிலையும் அவருக்கு அனுபவம் இருக்கு. டயபெட்டிக்ஸ் அனுபவம் இருக்குது, அனஸ்தீசியாலஜில அனுபவம் இருக்குது, டயட்டாலஜில சொல்லுவோம் இல்லையா, டயட்டீஷியன்ஸ், அதுல இஸ் பேஷனேட் அபவுட் இட். ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ். அண்ட் வெனவர் ஹி கெட்ஸ் இன் டு இட், ஹி கெட்ஸ் இன் டு த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ். அண்ட் அது தவிரவும் அண்ட் வாலண்டியர் ஆக்டிவிட்டி வந்து இஸ் டூயிங் எ லாட். அது ஃபிளட் சமயமாகட்டும் அல்லது வேற சமயங்களாகட்டும், he dedicates himself completely. அவருடைய சர்வீஸை கொடுத்து அதுக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Now let us start. சார் வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிட்டேன். Anything else you want to share on your life, personal things and other items? நன்றி சார். நான் படிச்சது வந்து பொன்னேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நல்லா படிச்சா நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ் வரலாம். இப்போ இருக்க ப்ரெசன்ட் சினாரியோலையும் வந்து நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் படிக்கும் போதே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு எங்களுக்கு. அதில் வந்து அக்ரிகேட்டட் +2 மார்க்ஸும் அக்ரிகேட்டாக மார்க்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அதோட மார்க் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் கட் ஆஃப் போட்டு செலெக்ஷனுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலபஸ்லையும் இருக்கும், கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ்லையும் அந்த கொஸ்டின்ஸ் போகும். ஸோ அந்த கிரைட்டீரியாவில் தான் நம்ம அட்மிஷன் வாங்கி உள்ள வந்தோம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னாலும் அந்த கேண்டிடேட் நல்லா படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் வரலாங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று. செகண்ட் திங் வந்து ஐ காட் த டாப் ரேங்க் அண்ட் கெட் இன் டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாருமே வந்து
இந்த பிஜி போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது உட்காருவாங்க. அதுலேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ டஃப் எக்ஸாம். அதுலேயே வந்து நம்ம ரேங்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்கும். ஸோ இமீடியட்டாக நான் போகாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் லேர்ன் பண்ணணும், எஸ்பெஷலி கிரிட்டிக்கல் கேர் கேசஸ் வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஜாயின்ட் அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஒர்க் இன் ஐசியூ ஃபார் அபவுட் 6 months. 6 months வந்து ரிகரஸ் ட்ரைனிங். அது அங்கேயே நான் கிட்டத்தட்ட ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் கிளம்பி தான் வீட்டுக்கு வருவேன். ஒரு மண்டே டு சண்டே வந்து அங்கேயே தான் ஸ்டே பண்ணி ஐசியூலே தான் இருந்து நிறைய விஷயங்கள் ரியலி வந்து ஐ லேர்ன்ட் அ லாட் இன் கிரிட்டிக்கல் கேர் ஒர்க் இன் ஐசியூ. தென் ஆஃப்டர் தட் ஐ ஜாயின்ட் அதே லைன் ஆஃப் திங்கிங்ல வந்து ஐ ஜாயின்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் இன் எம்எம்சி. முடிச்சுட்டு ஐ ஜாயின் கவர்மெண்ட் சர்வீஸ். கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸு திருவண்ணாமலை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ஒர்க் இன் காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் ஐ கேம் டு தாம்பரம் சாண்டரம்ல வந்து ஒரு 2 years 2.5 years ஒர்க் பண்ணியிருக்கேன் as a respiratory physician. Then I got interested in anesthesia. Critical care சம்மந்தப்பட்டது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் critical care. ஸோ எம்டி அனஸ்தீசியா வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு then I straight away joined Stanley Medical College as assistant professor in the Department of Anesthesia. ஸோ அது முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 4 months வந்து ப்ரொமோட்டட் அண்ட் ஒர்க்கிங் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் அனஸ்தீசியா இன் விழுப்புரம். வெரி குட், வெரி குட். ஜென்ரலா வந்து இப்ப மக்கள் பரவலா இன்னைக்கு உள்ள உலகத்துல வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா போரிங்பாங்க. ஹவு டு யூ ஃபீல் இட்? கவர்மெண்ட் அந்த ஒர்க்குங்கிறது it is actually வந்து we are catering our service to the poor people. Correct, true. So it is a place where we work, we do service, we earn also. Government is giving us a pay கொடுக்குறாங்க. அது on one hand. Another hand, in the government colleges students are there where we can teach them also. We can learn as well as we can teach. So working, learning and earning மூணுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாசிபிள். ஸோ as a passionate as a teacher நீங்க வந்து அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க ஃபீல் பண்ணணும்னா கவர்மெண்ட் காலேஜ் இஸ் த பெஸ்ட், கவர்மெண்ட் சர்வீஸ் இஸ் த பெஸ்ட். அண்ட் ஆல்சோ as a service you want to do service to the poor people, government service is the best one. And if I am right, இப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான் தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி இல்லையா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன்னும் மைனாரிட்டி தான். நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் கம்மி தானே இல்லையா? ஆமா, எஸ் சார், நம்பர் ஆஃப் காலேஜஸ் கம்மி தான். எஸ், கம்மி தான். ஓகே, சோ கவர்மெண்ட் இஸ் சர்வீஸ், ஐ மீன் எஜுகேட்டிங் மெஜாரிட்டி ஆஃப் டாக்டர்ஸ். இன்னைக்கு லெவல்ல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் they are educating majority. என்ன இப்ப ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு காலேஜ்ங்கிற அடிப்படையில வந்துகிட்டு இருக்கு இல்லையா மெடிக்கல் காலேஜ்? ஆமா சார், ஆமா, இட் இஸ் ஆன் தி ஆமா மெடிக்கல் காலேஜ் இப்போ எவ்ரி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு மெயின் ப்ரொபோசலே வந்து ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஷுட் ஹேவ் மெடிக்கல் காலேஜ். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்க டாக்டர்ஸ் அங்கே சர்வ் பண்ணணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து அங்கே வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட். தட் இஸ் a wonderful thing. ஏன்னா ஜென்ரலா வந்து இப்ப ஹெல்த் கண்டிஷன் இப்போ வேற வெளிநாடுகளை கம்பேர் பண்ணையில வந்து இந்தியாவில் அட்வான்ஸ்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கூட நிறைய பேர் இந்தியாவுக்கு மெடிக்கல் டூரிசமா வர்றாங்க. பட் ஸ்டில் நம்ம நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் கிராமப்புறங்கள்ல எல்லாமே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு நவீன மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்காத சமயத்துல இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ல பூரா ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க அப்படின்னா இட் வில் கிரேட்லி சர்வ் த புவர் பீப்புள். ஜென்ரலா புவரா இருக்கட்டும், யார் அந்த ஏரியாவில் இருக்கவங்க, whoever is there. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து இப்ப நீங்க சொன்னது வந்து ரெஸ்பிரேட்டரியில சொன்னீங்க, தென் அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலி அனஸ்தீசியாலஜி. இது வந்து எப்படி ஷிஃப்டிங் ரெஸ்பிரேட்டரி பிடிக்காம அனஸ்தீசியாலஜி வந்துட்டீங்களா இல்ல அது அப்கிரேடேஷன் மாதிரியா? அது அப்கிரேடேஷன் மாதிரி தான் சார். ஆல்மோஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி மெடிசன் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்சர்ன் வித் இன்டென்சிவ் கேர் அண்ட் கிரிட்டிக்கல் கேர். Where we do all the interventions in the ICU, intensive care unit. So அதோட எக்ஸ்டென்ஷன் இதோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அனஸ்தீசியால வந்து இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேர் தான். இன்ஃபேக்ட் அனஸ்தீசியால the important system we study is the respiratory physiology. Most important system we study is the respiratory physiology. So the extension of respiratory medicine I took anesthesia. Okay. இப்போ நீங்க அனஸ்தீசியாலஜி, this is a layman's question. Sorry if I'm not asking the correct question. எனக்கே அந்த சந்தேகம் இருக்கு. இப்போ நீங்க அனஸ்தீசியாலஜில ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் but you can look patients in respiratory or other areas as well இல்லையா? அதான் குவாலிஃபிகேஷன் இருந்தா, வெறும் வந்து அனஸ்தீசியா குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்ததுன்னா that person has to do the only anesthetist job.
பட் he can do the intensive care job. ரெஸ்பிரேட்டரி மெடிசன் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் பத்தி நமக்கு தெரிய வரும், அதோடைய ட்ரீட்மெண்ட் நமக்கு தெரியும் பண்ணலாம். இப்ப அதே இது இப்ப ஒரு அனஸ்தீசியாலஜியோ அல்லது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி எம்எஸ் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து இப்ப நார்மலா ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு காய்ச்சல்னு வர்றாங்க, அவங்கள பார்க்கலாம் இல்லையா? ஸ்பெஷலைஸ்டா இருந்தா கூட அவங்கள பார்க்கலாம் இல்லையா? எனி டாக்டர் பேசிக்கலி இஸ் எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. சோ அவங்க பார்க்கலாம். ஓகே. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் போயிருங்கிறாங்க முத இருந்த கைண்ட் ஆஃப். இப்போ வந்து சார் கான்செப்டே வந்து specialist referral should be done by the primary doctors. That's the concept. Okay. The family physician or the general physician should see the patient first, and then they have to refer to the specialist. State specialist போறதுக்கு முன்னாடி ஒரு family physician இல்ல ஒரு general physician or primary physician சொல்லுவாங்க. MBBS doctors are known as primary physicians. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெஃபரல்ல ஸ்பெஷலிஸ்ட் போறது பெட்டர், ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. இப்ப வந்து நம்ம ஜெனரலா கொரோனா வந்து அல்தோ ரைட் நவ இந்தியாவுல குறைஞ்சிருச்சு நம்ம அப்படின்னு சொன்னோம்னா கூட, பட் ஸ்டில் வேக்சினேஷன் அதெல்லாம் வராததுனால ஒரு த்ரெட்டா இருக்குது. ஸோ ஜென்ரலா இப்போ இந்த மாஸ்க் போடுறது, கையை சோப் போட்டு கழுவுறது, அல்லது கூட்டத்துல போகாம இருக்குது, இது மட்டுமே எனஃபா அல்லது வேற ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமா நம்ம? ஜென்ரலி எனி இன்ஃபெக்ஷன், பர்சனல் ஹைஜீன் அண்ட் சோஷியல் ஹைஜீன் இஸ் த ப்ரிவென்டிவ் ஃபேக்டர். Okay. Always for any infection or for any disease, prevention is better than cure. Okay. So நம்ம இந்த virus infection, especially this coronavirus infection related நம்ம கடைபிடிக்க வேண்டியது பர்சனல் ஹைஜீன் அண்ட் சோஷியல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கிறது. ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கோம், தனியாக இருக்கும் அப்படிலாம் தேவையில்லை. பட் ஒரு கூடுதலா பர்சன்ஸ் இருக்கும்போது மாஸ்க் போட்டுட்டா ஜென்ரலா வந்து 2 பேர்கிட்ட இருக்கிற பேசும்போதோ இல்ல தும்மும் போது இல்ல காஃப் பண்ணும் போது ஏரோசால்ஸ் ஸ்ப்ரெட்டை வந்து இது ஒரு மேக்சிமம் வந்து குறைக்குது. ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த எச்சி துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோஸ்கோபிக் டிராப்லெட்ஸ், அதுலதான் அந்த வைரஸோ பாக்டீரியாவோ இருக்குது. அது வந்து ஒரு 1 மீட்டர் to 2 மீட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஒருத்தர் பேசும்போது சரி, தும்மும் போது, இருமும் போது அப்படிலாம். கொஞ்சம் வயலண்டா காஃப் பண்றோம் இல்ல வயலண்டா ஸ்னீஸ் பண்ணும்போது 6 மீட்டர்ஸ் வரையும் டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு அக்யூர் பண்றது இந்த டிராப்லெட்ஸ் தெரிக்கிற, பேசும்போதோ இருமும் போதோ தும்மும் போதோ தெரிக்கிற டிராப்லெட்ஸ் அதெல்லாம். ஸோ அதை வந்து இந்த மாஸ்க் போடுறதுனால நம்ம ப்ரிவென்ட் பண்றோம். 2 பேர் அவர்கிட்ட வந்து இவருக்கும் இவர்கிட்ட வந்து இன்னொரு பர்சன் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்றோம். இப்போ நம்ம கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம முன்னாடிதான் தோல்ல துண்டு போட்டிருப்பாங்க, ஏன்னா நம்ம ஒரு கர்ச்சீஃபாக நம்ம வந்து கேரி பண்ணியிருப்போம். ஸோ பேசும்போது என்ன பண்ணுவோம், இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது ஒன்று அந்த துண்டுல வந்து வாயை வந்து பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பேசுறது, இல்லை தும்பும் போது இருமும் போது உடனே வந்து அந்த துண்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறது, இல்லை ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி, இதை நம்ம காலகாலமா பண்ணிட்டு வரோம். பட் நடுவில் எப்படியோ அதை வந்து நமக்கு அந்த பழக்கம் வந்து எடுத்து போயிடுச்சு. அதை நம்ம பண்ணிட்டு அது நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம், அது மாதிரி கூட பண்ணலாம். இப்போ வந்து கம்ஃபர்டபிளி அண்ட் கன்வீனியன்ட்லி மாஸ்க் இருக்கிறதுனால மாஸ்க் போட்டுட்டா பெட்டர். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஹேண்டை வந்து நம்ம எதர் சானிடைசர்ஸ் மூலியமா எங்கேயாவது நம்ம தொடுறோம், இதெல்லாம் கண்டிப்பா வந்து இந்த டிராப்லெட்ஸ் வில் செட்டில் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸை நம்ம தொடும்போது ஒரு கதவு தொடரும், இல்லை ஒரு டேபிள் தொடரும், இல்லை ஒரு சேர் தொடரும், அந்த டிராப்லெட்ஸ் அங்கே டெபாசிட் ஆகும், அது நம்ம கைக்கு வரும். நம்ம அந்த கையை வந்து நம்ம ஃபேஸ்ல தெரியாம நம்ம வைப்போம், கண்ணில் வைப்போம், மூக்கில் வைப்போம், வாயில வைப்போம். ஸோ அப்படியே வந்து அதை வந்து ஹோம்மேட் டிரான்ஸ்மிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படியே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இங்கேயே வந்து நம்ம அன்னெசரியா டச் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம தெரியாம டச் பண்ணிட்டோம், இமீடியட்டா ஒரு சானிடைசர் போட்டு கையை ஹேண்டை வந்து கிளீன் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிறது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதே மாதிரி நம்ம ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சோப் போட்டு கை வாஷ் பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஜென்ரலி கேதரிங் அண்ட் க்ரௌடிங் வந்து அவாய்ட் பண்ணணும். இல்லை அவாய்ட் பண்ண முடியலன்னா ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கோட வந்து நம்ம இருக்கப்படணும். அப்படி இருந்ததுன்னா ஓரளவு டிரான்ஸ்மிஷனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ ஓரளவு சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது நம்ம மீன்ஸ் ஆக்சுவலி டெர்மினாலஜி ஷுட் பி பிசிக்கல் டிஸ்டன்ஸ். சோஷியலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து சோஷியலைஸ் பண்ணிக்கலாம், பழகிக்கலாம், பேசலாம், தப்பு இல்லை. பட் ஒரு பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இதுவும் நம்ம கல்ச்சர்ல வந்து ஒரு எம்பசைஸ் பண்ண விஷயம் தான்.
எதுவுமே வந்து நம்ம பக்கத்துல நின்னா ரொம்ப க்ளோஸாலாம் பேச மாட்டோம். ஒரு பிசிக்கல் டிஸ்டன்ஸோட தான். ஸோ ஒரு பிசிக்கல் டிஸ்டன்சிங்கிறது தேர்ட் பாயிண்ட். அதே மாதிரி வந்து ஒரு அன்னோன் பிளேசஸ், ஒரு அன்யூஷுவல் பிளேசஸ், இல்லை நமக்கு தெரியாத இடம்லாம் நம்ம போகாம இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். போகாம இருக்கிறது பெட்டர். அது வந்து ஒரு ஏன்னா அங்கே என்ன சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி இப்போ இந்த பேண்டமிக் எபிடமிக் பீரியட்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அன்னோன் பிளேஸ் போகிறோம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது, அன்னெசரி ட்ராவல், அன்னெசரி கோயிங் டு சம் அன்னோன் பிளேஸ், அன்யூஷுவல் பிளேசஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சார் பேசிக். ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் வெரி கிளியர், வெரி கிளியர். ஸ்விட்சிங் த டாபிக், ஜென்ரலா வந்து இப்ப உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியும், நான் அவங்களோட பேசியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் ஜென்ரலா வந்து இப்ப நீங்க என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய இது இருக்குது, எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட் ஜென்ரலா? அதான் those are all the major. ஏன்னா இப்ப நிறைய பேர், அதாவது நான் ஆஸ் ஐ அட் திஸ் ஏஜ் ஆஸ் ஐ அனலைஸ், நமக்கு தெரியாம நம்ம நிறைய சாப்பிடுறோம், டேஸ்ட் நிறைய சாப்பிடுறோம் பண்றோம், அப்புறம் உடம்ப குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறோம், பல இது பண்றோம். இந்த செலவெல்லாம் இல்லாம நீங்க சிம்பிளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படிங்கிறது தான். பொதுவா பாத்தீங்கன்னா சார், நம்ம டயட் வந்து மேக்சிமம், அதாவது ஹை கார்போஹைட்ரேட் டயட். எல்லாமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம எடுக்கிறது ஃபுல்லாவே வந்து கார்போஹைட்ரேட் தான். பிளஸ் நம்ம பேசிக் மெட்டபாலிசம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம வந்து ஃபுட்டை வந்து 2ஆ பிரிச்சுக்கிறோம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ங்கிறது அடிப்படையா 3 விஷயங்கள். ஒன்று கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது நம்ம வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம். ஸோ இதுல வந்து 3மே எசென்ஷியல் தான். கார்போஹைட்ரேட் இஸ் எசென்ஷியல், ஃபேட் இஸ் எசென்ஷியல், ப்ரோட்டீன் இஸ் எசென்ஷியல். பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம டயட்ல we take at the most maximum கார்போஹைட்ரேட். ஃபேட்டை வந்து ரொம்ப கம்மியா எடுக்கும், ப்ரோட்டீன் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலா எடுக்கும். பிளஸ் நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மசில்ஸ்ல இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், பிரெயின், ஃபேட், கிட்னி, அந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எடுத்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா போத் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். கொஞ்சம் கார்போஹைட்ரேட், மெயின்லி ஃபேட் அண்ட் மெயின்லி ப்ரோட்டீன், அண்ட் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் தான் இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி, ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ரெகுலர் டயட்ல கார்போஹைட்ரேட் மேக்ஸிமம் எடுக்கிறதுனால ஃபேட்டும் ப்ரோட்டீன் கம்மியாயிடும். நம்ம அதை கம்மியாக தான் எடுக்கிறோம். ஸோ என்ன ஆகுது, பாடி உள்ள வந்து இந்த மெட்டபாலிசம் வந்து இந்த கார்போஹைட்ரேட்டை தான் வந்து ஃபேட்டாகவும் ப்ரோட்டீனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஃபேட்டாகவும் ப்ரோட்டீனாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஓகே ஓகே. பட் அதுல பாத்தீங்கன்னா ஃபேட்லயும் ப்ரோட்டீன்லயும் வந்து இந்த கன்வர்ஷனுக்கான சில ஃபேட் ப்ரோட்டீன் இருக்கு. பட் இந்த கன்வர்ஷன் நடக்காத சில ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் டயட்ல மட்டுமே தான் அது பாசிபிள். அதை வந்து நம்ம எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்றோம். எசென்ஷியல் ப்ரோட்டீனை வந்து நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஃபேட் உடைய வந்து மாலிகுலர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ். அதே மாதிரி வந்து நீங்க ப்ரோட்டீனுடைய மாலிகுலர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டோட மாலிகுலர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச், அது கீழே போனீங்கன்னா இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ். இதுதான். ஸோ ஃபேட்ல வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ல வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம பாடி வந்து தானா வந்து உற்பத்தி பண்ண முடியாது. இது வந்து நம்ம டயட்ல தான் நம்ம கொடுத்தாங்க. பட் கார்போஹைட்ரேட்ல அந்த மாதிரி எசென்ஷியல் கார்போஹைட்ரேட் ஒன்று கிடையாது. வேறஸ் வந்து நம்ம சப்போஸ் கார்போஹைட்ரேட் நம்ம கம்மியா சாப்பிட்டாலும் இந்த ஃபேட்ல இருந்து ப்ரோட்டீன்ல இருந்து கூட கார்போஹைட்ரேட் வந்து தெரியாது. இது ஜென்ரலா நம்ம சாப்பிட்றது வெரி ஹை கார்போஹைட்ரேட், ஆர் இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா ஒன்லி கார்போஹைட்ரேட் ஐட்டம் நம்ம சாப்பிடுறோம். காலையில பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல். மத்தியானம் பாத்தீங்கன்னா இது ரைஸ், சாம்பார், எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் வந்து கார்போஹைட்ரேட் தான். நைட்டு திருப்பி டிஃபன், சப்பாத்தியோ இல்லை வந்து திருப்பி இட்லி, தோசை, அது எல்லாமே வந்து கூட பரவாயில்ல. நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி எடுத்துட்டு, இட்லி மேஜரா எடுத்துட்டு அதுக்கு சாம்பார், தண்ணி சாம்பார் இல்லாட்டி துவையல், சட்னி. சோ அப்ப மத்தியானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோறு, சாம்பார், சோறு, ரசம், சோறு, மோரு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், ஒன்லி கார்போஹைட்ரேட் டயட் மாதிரி தான் இருக்கு. அரசியல் ஃபேட்டும் ப்ரோட்டீனும் ஒன்று கால்குலேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரிவலா இருக்கு. பட் ஜென்ரலி WHO ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா 50 to 60% நீங்க வந்து கார்போ எடுங்க. இவ்வளவு ஜாஸ்தியா நீங்க வந்து 80%, 90% கார்போ, 60% கார்போஹைட்ரேட், ஒரு வந்து 20 to 30% வந்து ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் 10 to 10% வந்து ஃபேட் எடுக்க சொல்றாங்க. இது வந்து அதுலயே வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் லெஸ் தென் 5% எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க.
பட் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 to 90% வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம். அது வந்து நம்ம பாடியில பாத்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் அ வெரி ஹை கார்போ லோட் டு த பாடி. எவ்வளவு கார்போஹைட்ரேட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எனர்ஜியா யூட்டிலைஸ் ஆனது போக மீதி வந்து எல்லாமே வந்து ட்ரைகிளிசரைடை ஸ்டோர். ஃபேட் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா there are 2 types of fat. ஒன்று வந்து ட்ரைகிளிசரைட், இன்னொன்று கொலஸ்ட்ரால். இப்போ இதுல எது வந்து நமக்கு எல்லாம் டேமேஜும் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட் தான் நமக்கு மேக்ஸிமம் உள்ள வந்து டேமேஜ் பண்றதுக்கான ரீசன், கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆமா, இப்போ ட்ரைகிளிசரைட் ஃபார்மேஷன் வந்து எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் தான் ட்ரைகிளிசரைடா மாறுது. அதுதான் வந்து லிவர்ல போய் டெபாசிட் ஆகுது. அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ்ல போய் டெபாசிட் ஆகுது. அதே மாதிரி உள்ள இருக்கிற எல்லாம் அந்த நம்மளுடைய இப்போ உடம்பு வெயிட் போடுற அந்த ஃபேட்டு, உள்ள வந்து டெபாசிட் ஆகிற ஃபேட்டு எல்லாமே இந்த ட்ரைகிளிசரைட். எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் வந்து இதை தாண்டி, அதாவது நம்ம எனர்ஜி தாண்டி நம்ம அதை வந்து அந்த எனர்ஜியை வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்றது, எக்ஸசைஸ் பண்ணியோ இல்லை வந்து இன்டென்சிவ் ஆக்டிவிட்டிலையோ நம்ம வந்து அதை வந்து செலவு பண்றது கிடையாது. நம்ம அகைன் வித் திஸ் டயட் நம்ம வந்து we are leading a sedentary lifestyle. எக்ஸசைஸும் கிடையாது. நார்மலா ஒரு வாக்கிங் போறது, இல்லை நிக்கிறது, ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் நிக்கிறது, இல்லை நடக்கிறது, இந்த மாதிரி நம்ம இல்லைன்னா ஒரு வெயிட் தூக்குறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துட்டு போறது, எதுவுமே பண்றது கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வந்து உட்காந்துட்டு தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கூட நிக்கிறது கூட கிடையாது. நின்னா கூட கொஞ்சம் நம்ம வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். நம்ம அது கூட இல்லை, உட்காந்துட்டு பைக்ல போனா உட்காந்து போறோம், கார்ல போனா உட்காந்து போறோம், பஸ், ட்ரெயின், பிளைட் எதுல எல்லாமே வந்து இப்போ வந்து எல்லாம் இப்ப எங்களுடைய மெடிசன் டெக்ஸ்ட் புக்கே வந்து இப்ப டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிங் இஸ் a new smoking அப்படின்னு. ஸ்மோக்கிங்க்கு எந்த அளவு ஹசார்டஸோ அந்த அளவு வந்து prolonged sitting is hazardous. சாரி, திருப்பி சொல்லுங்க. சிட்டிங் இஸ் a new smoking அப்படின்னு சொல்றோம். ஓ, சிட்டிங் இஸ் sitting for a long time is equivalent to smoking. It is equally hazardous. ஸோ அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலுங்கிறது உங்க எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இல்லாம நம்மளுடைய அந்த வாட் எவர் வி ஹவ் டேக்கன் இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் அ எக்ஸஸ் கார்போஹைட்ரேட், அஸ் எக்ஸஸ் ஃபேட். இட் இஸ் காசிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதுதான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபிட்டிஸ், சர்க்கரை வியாதின்னு சொல்ற டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அது மாதிரி கார்டியாக் டிசீசஸ், இஸ்மிக் ஹார்ட் டிசீஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஹை கார்போஹைட்ரேட் டயட், செடென்டரி லைஃப் ஸ்டைல். ரெண்டு தான் முக்கியம். ஸோ இதை இப்போ நான் ஃபாலோ பண்றேன். இப்போ எனக்கு வந்து பர்சனலி இப்போ இதே டயட்ல தான், எனக்கு நியூட்ரிஷன் பத்தி முன்னாடி அவ்வளவா தெரியாது. ஸோ இந்த டயட்டை தான் நானும் ஃபாலோ பண்ணிருந்தேன். ரெகுலர் டயட்டை தாண்டி வந்து நம்ம எடுக்கிற ஸ்நாக்ஸ், லைக் வந்து இந்த பப்ஸ் எடுக்கிறோம், பிரெட்டு, சாண்ட்விச்சஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட். ஓகே, ஆல் ஆர் கார்போஹைட்ரேட். அதே மாதிரி நம்ம குடிக்கிற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அகைன் கார்போஹைட்ரேட். நீங்க மில்க், டீ, காஃபி, இந்த அதர் போர்ன்விட்டா, பூஸ்ட் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட். we are loading மெயின் டிஷ்ஷும் கார்போஹைட்ரேட் தான், சைட் டிஷ்ஷும் நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் தான், அதே மாதிரி எடுக்கிற ஸ்நாக்ஸும் கார்போஹைட்ரேட். ஸோ இந்த டயட் தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே வந்து early onset diabetes at 35. at the age of 35 அவங்க ரெண்டு பேருமே டயபெட்டிக்கா மாறிட்டாங்க. ஃபாதர் மதர் they took medicine, ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே. ஸோ எனக்கு அந்த அவேர்னஸ் இருந்தனால நான் கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு, ரெகுலர் கார்போஹைட்ரேட் டயட்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் மெயின் இந்த கார்போஹைட்ரேட் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இன்டென்சிவா எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து என்னுடைய அந்த டயபெட்டிஸ் டெண்டன்சியை வந்து ஏபிள் டு போஸ்ட்போன். ஒரு 40 years வரைக்கும், ஒரு 5 வருஷம் என்னால் போஸ்ட்போன் பண்ண முடிஞ்சது. ஒரு 40 yearsல வந்து ஒரு 42 yearsல வந்து எனக்கு அந்த இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதாவது டயபெட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ், இந்த பிளட் குளுக்கோஸ் ஸ்டார்ட் ரைசிங். ஓகே, ஃபுல் டயபெட்டிக் ரேஞ்ச் இல்லாம அதுக்கு முன்னாடி நார்மல் வேல்யூவும் இல்லாம இன்பிட்வீன் நடுவுல வந்து அதை வந்து நம்ம இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்றோம். அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் மெடிசின்ஸ், பேசிக் மெடிசின்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் நான் வந்து கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணேன். இன்னும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் வந்து சீரியஸா பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஈவன் தென் வித் ஆல் த ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஆல் த ஸ்ட்ரிக்ட் following of principles, I developed a full blown frank diabetes at the age of 45. 45 வயசுல வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சு. 45 வயசுல ப்ரீ ஸ்டேஜ் என்ன சார் சொன்னீங்க? ப்ரீ ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிக்
impaired glucose tolerance. impaired IGT சொல்லுவோம். ஓகே, குளுக்கோஸ் டாலரன்ஸ். ஓகே, அதாவது நம்ம பாடி வந்து இந்த எக்ஸஸ் குளுக்கோஸை வந்து டாலரேட் பண்ணலன்னு, ஓகே, ஓகே, டாலரேட் பண்றதுக்கு கஷ்டப்படுது. ஓகே, அதை வந்து முன்ன மாதிரி வந்து அதை எரிச்சு செல்லுக்குள்ள அனுப்ப முடியாம அது வந்து அந்த சுகர், அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்லயே தங்குதுன்னு. ஓகே, 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 ஓகே. ஸோ 45 இயர்ஸ்ல ஐ காட் டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ் வர்றதுக்கு there are two main reasons நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி. அது வந்து அது ஒரு ப்ரோக்ராம்டு ஜெனட்டிக். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து வயசாக வந்து நார்மலாவே குறையும். பட் ஜெனட்டிக்காவே வந்து சில பேருக்கு எக்ஸஸாவே குறைய ஆரம்பிச்சிருது. ஓகே, இன்சுலின் செக்ரீஷன் வந்து குறைஞ்சிடும். அதாவது அவருடைய ரெஸ்பான்ஸ் டு ஃபுட் நம்ம வந்து அதுவும் நம்ம இவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதுக்கு அது வந்து ரொம்ப ஜாஸ்தி சுரந்தாகும். அந்த கார்போஹைட்ரேட்டோட மெட்டபாலிசம் கொடுத்து கடைசியில வந்து இந்த குளுக்கோஸ் அது வந்து செல்லுக்குள்ள போகணும்னா இன்சுலின் வந்து இஸ் நீடட், இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி குளுக்கோஸ் டு என்டர் இன்டு தி செல் ஃப்ரம் தி பிளட். அதுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து ரொம்ப, இது இன்சுலின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம், நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால இந்த சுரக்கிற இன்சுலினை வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம நிறைய சுரக்க வச்சு ஸோ நம்ம அந்த டயபெட்டிஸ்க்கு அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் எப்படி சொல்றோம், என்ன சொல்றோம்னா ஹைப்பர் இன்சுலினிமிக் ஸ்டேட்னு சொல்றோம். அதாவது ரத்தத்தில் நீங்க இன்சுலின் லெவல் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்சுலின் லெவல் வந்து நார்மல் ரேஞ்சை தாண்டி ரொம்ப ஹையா இருக்கும். தட் மீன்ஸ் வந்து நம்ம we are taking lot of carbohydrate and stimulating the insulin to secrete more. ஓகே, ஓகே. இதை வந்து ஸோ இது நாளடைவில் இன்சுலின் நிறைய சுரந்து நாளடைவில் என்ன ஆகுது, அந்த இன்சுலின் செல்ஸ் வந்து அந்த பீட்டா செல்ஸ், பேங்க்ரியாஸ்ல இருக்கிற பீட்டா செல்ஸ் வந்து அதுதான் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. அது வந்து டயர்ட் ஆகி இல்ல எக்ஸாஸ்ட் ஆகி கம்மியா சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஓகே. பட் இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு சில பேருக்கு அந்த நிறைய சுரக்கிற தன்மை ஃபார்ச்சுனேட்லி ஆர் காட்ஸ் கிரேஸ் சுரந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேருக்கு அது அந்த செல்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி கம்மியா சுரக்க ஆரம்பிக்குது. அல்ல ஜெனட்டிக்கா வந்து கம்மியா சுரக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ப்ரோக்ராம்டா இருந்ததுன்னா கம்மியா சுரக்க ஆரம்பிச்சு. ரெண்டுமே பாசிபிள். நம்ம டயட்னால இன்சுலின் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு, ஜெனட்டிக்காவும் அது கம்மியா சுரக்கிற தன்மைக்கு போகவும் வாய்ப்பு. ஓகே, 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 ஷூர். ஸோ அந்த கம்மியா சுரக்கிறதுனால நம்ம வந்து அதே சேம் கார்போஹைட்ரேட் லோடு கொடுத்தோம்னா இட் வில் லீட் டு டயபெட்டிஸ் ஒன்லி. அதே மாதிரி ஒன்று டயபெட்டிஸ் வரும். செகண்ட் திங் வந்து the excess carbohydrate will be converted to triglyceride, stored in the body as fat and lead to obesity. ஓகே. உடம்பு வந்து ஃபேட் போடுறதுக்கும் அதுதான் காரணம். ஓகே, ஓகே. ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஸோ எனக்கு 45 வயசுக்கு டயபெட்டிஸ் வந்ததும் நான் வந்து போய் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டயபெட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்டெப் அப் தான் பண்ணாங்க. இருக்கிற மெடிசின்ஸை வந்து இன்னும் அடிஷனலா they added some more medicines. ஒரு சில டயபெட்டாலஜிஸ்ட் சொன்னாங்க, சில டயபெட்டாலஜிஸ்ட் வந்து ஒரு லாங் ஆக்டிங் இன்சுலின், பேசிக் இன்சுலின் வந்து நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து இன்ஜெக்ஷன் இப்போ அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இப்போ இன்சுலின் வந்து ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறது, இட் கிவ்ஸ் ரெஸ்ட் டு த இன்சுலின் செக்ரேட்டிங் செல்ஸ். ஸோ நார்மலா இருக்கிற அந்த இன்சுலின் செக்ரேட்டிங் செல்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ கான்செப்ட்ஸ் கம்மிங் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ ஒரு குரூப் வந்து இல்லை மெடிசின்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க, ஒரு குரூப் வந்து நீங்க இன்சுலின் பேசிக் அந்த பேசல் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, லாங் ஆக்டிங் பேசல் இன்சுலின். பட் எனக்கு நான் இதை பார்த்துட்டு இதுக்கு என்ன வேற ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு தேடும்போது அப்பதான் இந்த பேலியோ டயட் பற்றி. இந்த பேலியோங்கிறது நம்ம வந்து குழப்பிலாம் சொல்றோம். சயின்டிபிக்லி வி டேர்ம் திஸ் அஸ் அ லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபேட். இந்த ஹை ஃபேட்டுங்கிறது ஹை குட் ஃபேட். ஃபேட்லேயே பேட் ஃபேட் இருக்கு, குட் ஃபேட் இருக்கு. அதே கார்போஹைட்ரேட்லும் பார்த்தீங்கன்னா குட் கார்போஹைட்ரேட் இருக்கு, பேட் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஸோ லோ கார்போஹைட்ரேட், தட் இஸ் லோ carbohydrate, that too good carbohydrate, high good fats and adequate protein. Protein நம்ம இதுல ஜாஸ்தி எடுக்கல. இந்த டயட்ல வந்து இன்ஃபேக்ட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்கு. அட்கின்ஸ் டயட் இருக்கு, அதே மாதிரி மெடிடேரியன் டயட் இருக்கு, நம்ம சாப்பிட்ற வந்து சவுத் இந்தியன் டயட் இருக்கு, நார்த் இந்தியன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் வந்து நிறைய இருக்கு. எல்லா டயட்லயும் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்லி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ஃபிக்ஸட். அது எப்படி நாங்க சொல்றோம்னா, புரோட்டீனுடைய ரெக்யர்மெண்ட் 1 கிராம் பெர் கேஜி பெர் டே. நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் வந்து 1 கிராம். நம்ம வந்து சப்போஸ் 50 kg இருந்தோம்னா 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்.
ஒரு நாளைக்கு. ஓகே, ஒரு நாளைக்கு 50 கிராம்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை நான் வந்து எக்ஸசைஸே பண்ணலை, நான் வந்து சும்மா இருக்கேன், இல்லை எனக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து தேவைப்படலை அப்படின்னா மினிமம் ஆகுது வந்து மினிமம் 0.5 கிராம்ஸ் டு 0.8 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பெர் கேஜி பெர் டே வந்து மினிமம் எடுத்துக்கணும். ஓ ஓகே ஓகே. 60 கிலோ ஒருத்தர் இருக்காருன்னா மினிமம் ஒரு 30 கிராமாவது எடுத்துக்கணுங்கிறீங்க. ஆமா, மினிமம் வந்து 30 கிராம். பட் ஹெல்த்தி வந்து அவர் வந்து 0.8 கிராம் பெர் கேஜி பெர் டே எடுத்தாருன்னா he will be healthy. 48 கிராம்ஸ். ஓகே, 48 கிராம்ஸ். சப்போஸ் எதிரே ஒருத்தர் வந்து ஜிம் போறாரு, ஒரு பாடி பில்டிங் எக்ஸசைஸ் பண்றாரு, வெயிட் லிஃப்டிங் பண்றாரு, பாடி பில்டு பண்றாரு, அவர் வந்து ப்ரோட்டீன் இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கணும். அதாவது ஒரு 1.5 கிராம் பெர் கேஜி பெர் டே அவர் எடுத்துக்கலாம். பட் ஒரு நார்மல் பர்சன், ஒரு நார்மலா எக்ஸசைஸ் பண்றாரு, அவர் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அதுக்காக மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்றாரு, அவர் வந்து 1 கிராம் பெர் கேஜி பெர் டே எடுத்தா போதும். இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபார் ஆல் டயட்ஸ், நாட் ஒன்லி ஃபார் பேலியோ ஆர் LCHF டயட். கார்போஹைட்ரேட் நம்மளுடைய சவுத் இந்தியன் டயட்டா இருந்தாலும் சரி, நார்த் இந்தியன் டயட்டா இருந்தாலும் சரி, அட்கின்ஸ் டயட்டா இருந்தாலும் சரி, மெடிடேரியன் டயட்டா, எந்த டயட், எந்த கண்ட்ரில என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும் ப்ரோட்டீன் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, இந்த அளவு ப்ரோட்டீன் எடுக்கணும். கம்மியா எடுத்தாலும் நல்லது கிடையாது, ஜாஸ்தி எடுத்தாலும் நல்லது இல்லை. ஓகே ஓகே. கம்மியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் மால் நியூட்ரிஷன் தான் வரும், மசில்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிடும், உங்களுக்கு உள்ள இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா நடக்காது, உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதே மாதிரி நமக்கு இந்த எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஜாஸ்தி எடுத்தாருன்னா அது வந்து டெஃபினெட்லி இந்த ப்ரோட்டீன்லாம் வந்து மெட்டபிளைஸ் ஆகுறது வந்து லிவர்ல மெட்டபிளைஸ் ஆகும், கிட்னில தான் எலிமினேட் ஆகும். ஸோ லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா. பட் யாரும் நம்மளால ஜாஸ்தி எடுக்கவே முடியாது, ஏன்னா அந்த அளவு நம்ம வந்து டயட்ரி ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ஜென்ரலாவே கம்மி தான் நமக்கு. அந்த அளவு இப்போ ஹை ப்ரோட்டீன் டயட் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதனாலதான் ஜிம் அந்த பாடி பில்டிங் போறவங்க எல்லாம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துப்பாங்க. எக்ஸ்ட்ரா டயட்ல அந்த அளவு ப்ரோட்டீன் அவங்களால எடுக்க முடியாது. ஓகே. எவ்வளவு சாப்பிட்டாலும் கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் அவங்க ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து அவங்க எடுக்காங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயம் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ இதுல என்ன பயமுறுத்துறாங்கன்னா, இதுல வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டா இருக்கு, அதனால வந்து கிட்னி ஸ்ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்றதான் எல்லாம் ஜென்ரலா எல்லாருக்கும் இந்த டயட் பத்தின ஒரு பயம். இந்த பேலியோ டயட், LCHF டயட். நான் என்ன சொல்றேன், எந்த டயட்டா இருந்தாலும் இந்த எசென்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து மஸ்ட் 1 கிராம் பெர் கேஜி பெர் டே. இந்த டயட்ல பேலியோ டயட்ல அதை நாங்க என்ஷூர் பண்றோம். கண்டிப்பா வந்து இதை வந்து என்ஷூர் பண்றோம். இது கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் இந்த டயட்ல தான் பாசிபிள். ஓகே. நீங்க வந்து அதர் டயட்ல இட் நாட் அட் ஆல் பாசிபிள். சோ அப்ப நீங்க ஃபேட் இந்த பேலியோல வந்து ஃபேட் எடுத்துக்கிறோம். அதான் லோ கார்போஹைட்ரேட் வந்து லோ கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் நாங்க எடுக்கிறது வந்து நாங்க என்ன கன்ஃபைன் பண்ணிக்கிறோம்னா, WHO ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் மேக்சிமம் வந்து 50 கிராம்ஸ் to 60 கிராம்ஸ்ங்கிறது அவங்க வந்து ஒரு நார்மல் ஹெல்த்தி பர்சன்ஸ்க்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா ஒரு 40 கிராம்ஸ், 30 கிராம்ஸ், 20 கிராம்ஸ் கொடுவோம் கார்போஹைட்ரேட். அந்த அளவு லிமிட் பண்ணிக்கிறோம். ஓகே. அந்த இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து பியூர்லி ஃப்ரம் தி வெஜிடபிள் சோர்ஸ். தட் இஸ் we take complex we take complex carbohydrate. ஓகே. we don't take simple carbohydrate. சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா வந்து அதுல வந்து எந்த ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்காது. சாப்பிட்றது அப்படியே வந்து குயிக்கா வந்து இமீடியட்டா ஜீரணமாயி இமீடியட்டா அப்சார்ப் ஆயிடும். ஜூஸஸ் சொல்லலாமா? ஜூஸஸ், சுகர், ஃப்ரூட் ஜூஸஸ், நம்ம பிளெயின் சுகர்ஸ் எல்லாம், அந்த ஸ்வீட்ஸ், நம்ம சாப்பிட்ற ரைஸ் எல்லாமே வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல தான் வரும். சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து இமீடியட்டா ரைஸ் ஆகும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து ஒன்லி சோர்ஸ் வந்து நமக்கு வந்து வெஜிடபிள் தான். அதுவும் எஸ்பெஷலி the vegetable above the which is grown above the ground level. below the ground level கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ல நார் சத்து நிறைய இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அதுல வந்து அவ்வளவு லேஸ்ல வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து ரிலீஸ் பண்ணாது. ரெண்டாவது ஸ்லோவா தான் ரிலீஸ் பண்ணும், அப்சார்ப்ஷனும் ஸ்லோவா இருக்கும். ஓகே. ரெண்டாவது நமக்கு வந்து நம்ம குடலுக்கும் வந்து அது வந்து give a roughage to our intestine, which is good for the intestine. அது நிறைய unnecessary materials எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. ஸோ லோ கார்போஹைட்ரேட். ஸோ இந்த டயட்ல எங்களுக்கு எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட்ல இருந்து எங்களுக்கு எனர்ஜி வராது, எங்களுக்கு வந்து ஃபேட்ல இருந்து தான் வரும். ஓகே. ஃபேட்ல இருந்து தான் எங்களுடைய ஃபியூல் வந்து நாட் கார்போஹைட்ரேட், நாட் குளுக்கோஸ். எங்க ஃபியூல் வந்து
ஃபேட், தட் இஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபேட்டி ஆசிட்ஸ், ஓகே. ஸோ இதுல ஃபேட்ல வந்து நாங்க எடுக்கிறது மெயினா வந்து எக்கு. அப்புறம் ஆமா, இதுல 2 டைப் ஆஃப் டயட் இருக்கு. எல்சிஹெச்எஃப் பேலியோ டயட்ல நான்வெஜ் பேலியோ டயட் இருக்கு, வெஜ் பேலியோ டயட் இருக்கு. நான் ஃபாலோ பண்றது வந்து நான்வெஜ் பேலியோ தான். ஸோ எக் எடுத்துக்கிறேன். எக்கு வந்து இட்ஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபேட், தட் இஸ் குட் ஃபேட். அதுல இருக்கிற ஃபேட்லாம் வந்து நியூட்ரிஷனலி வெரி குட் ஃபேட். நிறைய பேர் புரோட்டீனும் நியூட்ரிஷனலி, சாரி டு இன்டரப்ட், நிறைய பேர் வந்து அந்த எக்ல இருக்கிற யோக்கு வந்து நீங்க நடுவுல இருக்க மஞ்சக்கரை எடுக்காதீங்க, ஃபேட், அதனால சாப்பிட்டா அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா ஜெனரலா? ஆமா ஆமா சார், இட் இஸ் அன்ட்ரூ. அது ஒரு தவறான கான்செப்ட். அது வந்து எப்படி சாதாரண சாப்பிட்ற ஒரு சாப்பாடு இன்னைக்கு சயின்ஸா மாறி நியூட்ரிஷன் சயின்ஸா மாறிடுச்சு. இப்ப எல்லாமே வந்து சயின்ஸா மாறிடுச்சு. சாதாரணமா வந்து நம்ம வீட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருந்தது எப்படி மெடிசனா மாறிச்சோம், மெடிக்கல் சயின்ஸா மாறிச்சோம். அந்த மாதிரி சாப்பாடுங்கிறது நியூட்ரிஷனா மாறிடுச்சு. எக்ஸசைஸ் ஹஸ் பிகம் அ சயின்ஸ். எக்ஸசைஸ் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பிசியாலஜி நிறைய வந்திருக்கு. இப்போ எக்ஸசைஸ் பண்றதுனால உள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எவ்ரிதிங் ஹஸ் பிகம் சயின்ஸ். இப்போ பரிமாறதே சயின்ஸா போயிடுச்சு, டெக்னாலஜியா மாறிடுச்சு. கேட்டரிங் டெக்னாலஜின்னு சொல்றோம். எல்லாமே வந்து சயின்ஸா மாற நிறைய விஷயங்கள் நமக்கு முன்ன இருந்த தவறான ஒரு கருத்துக்கள் எல்லாம் மாறிட்டு வருது. இப்ப நம்ம தான் இப்ப உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய உண்மைகள் வந்து தெரிய வருது. இப்ப எக்கு வந்து வயிற்றுல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அந்த ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் எல்லோ. முழு முட்டையா சாப்பிட்றதுதான் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து வெறும் எல்லோ தூக்கி போட்டுட்டு அது ஃபேட் இருக்கு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு ஒரு ஒயிட் மட்டும் சாப்பிட்டா நமக்கு வந்து தேவையான புரோட்டீன், அதாவது எல்லோ புரோட்டீனும் இருக்கு, ஒயிட்ல இருக்கிற சில இல்லாத புரோட்டீன் எல்லோல இருக்கு. அதே மாதிரி எல்லோல வந்து இட்ஸ் ரிச் இன் ஃபேட், தட் இஸ் குட் ஃபேட். ஓகே, தட் இஸ் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து உள்ள நமக்கு தேவையான அந்த உள்ள நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், மசில்ஸ், போன்ஸ், டிஷ்யூஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான பில்டிங் பிளாக்ஸ் இந்த கொலஸ்ட்ரால். உள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ், எல்லா ஹார்மோன்ஸுமே, எல்லா என்சைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம வந்து உள்ள சப்போஸ் நம்ம கொலஸ்ட்ரால் ஃபேட் சாப்பிட்றதுனால நம்ம லிவர் வந்து வில் ப்ரொடியூஸ் எண்டோஜெனஸ் கொலஸ்ட்ரால். லிவர் வில் ப்ரொடியூஸ் தேவையான கொலஸ்ட்ரால் நம்ம லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ நம்ம டயட்ல நம்ம கொடுத்தோம்னா லிவர். ஐயா, இப்ப நீங்க சொன்னதுல வந்து லைக் மோர் ஆஃப் டயட்ல வந்து உங்களுடைய பர்சனல் டயட்ல வந்து மோர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நீங்க which are vegetables generally it could be like vegetables low carbohydrate கம்மியா எடுத்துக்கிறேன். 20 grams to 30 grams to 40 grams மேக்ஸிமம் 40 grams அதுக்கு மேல போறது இல்லை. அது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா ஒன்லி வெஜிடபிளா எடுத்துக்கிறேன். ஃபேட்ல வந்து ஐ டேக் வந்து இதர் எக்கு சாப்பிட்றேன், ஃபுல் எக்கு, சிக்கன், ஒரு நாள் சிக்கனு, ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் ஃபிஷ்ஷு, ப்ரான் சாப்பிடலாம். அதே மாதிரி பன்னீர் இதுல வந்து மில்க் ப்ராடக்ட்ல பன்னீர் சாப்பிடலாம். அப்பப்போ தேவைன்னா நம்ம வந்து சீஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே எக்கு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, பன்னீர், சீஸ் எல்லாமே வந்து இட்ஸ் a rich source of both fat and protein. ஓகே. சோ இப்போ இத மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை 3 வேளை சாப்பிடுறீங்களா, 4 வேளை சாப்பிடுறீங்களா, எத்தனை வேளை சாப்பிடுறீங்க? நான் ஆரம்பத்துல 3 வேளை சாப்பிட்டு இருந்தேன் சார். ஆரம்பத்துல வந்து நம்ம 3 மீல்ஸ் தான், அதுதான் நம்ம உடம்பு பழகிடுச்சது. ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் நம்ம ஒன்லி கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது அது ஒரு 4 to 6 hours ஜீரணம் ஆகும். 4 hours 4 ஹவர்ஸ்ல இல்ல சார், 3 ஹவர்ஸ் ஒரு ஹை பீக் 3 ஹவர்ஸ்லயே தான் மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு நமக்கு வந்து ஒரு கிரேவிங் வர ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஒரு ஹைப்போகிளைசிமியா வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஒரு மாதிரி பிரெயின்லாம் வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் டவுன் ஆகி ஃபுட்டை வந்து கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம உடம்ப பழக்கி வச்சிருக்கோம், காலங்காலமா பிறந்ததுல இருந்து இப்படிதான் பழக்கி வச்சிருக்கோம். ஸோ காலையில வந்து நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் காலையில எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டீ காஃபி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இப்போ நடுவில் ஏதாவது திருப்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அது பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து நம்ம பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, அதுவும் கார்போஹைட்ரேட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட். அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், இல்லைன்னா இந்த வெரைட்டி ரைஸ், இல்லை பிரியாணி, அந்த மாதிரி ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், டீ காஃபி,
கூட பிஸ்கட்ஸ் இல்லைன்னா வந்து பப்ஸ், பஜ்ஜி, போண்டா, வடை அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. திருப்பி நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி, வடை அந்த மாதிரி சாப்பிடும். ஸோ இது சாப்பிட்டாதான் வந்து உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகுது, அந்த சட்டைட்டி கிடைக்குது, அப்புறம் அந்த பசி போகுது. இல்ல சில பேர் பசிக்காட்டி எனக்கு பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கு. பசிக்காட்டி எனக்கு அது பிரச்சனைங்கிறாங்க. வந்து இல்ல பசிக்கு வந்து நம்ம எவ்வளவு சாப்பிடணும்ன்றது இல்லைங்களா? அதாவது பசிக்கு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, பட் அதையும் தாண்டி வயிறு ஃபுல்லா ஆகுறதுக்கு நம்ம சாப்பிடணும். ரெண்டாவது சாட்டிஸ்பாக்சன், டேஸ்ட், அந்த பிரெயினோட சாட்டிஸ்பாக்சன் சேர்த்து சாப்பிடும் போது தான் பிரச்சனைகள் வருது. நான் சாப்பிடுறது வந்து நான் ஆரம்பத்துல நான் சாப்பிட்டது 3 மீல்ஸ் தான், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். காலையில வந்து ஒரு 2 to 3 எக்ஸ் சாப்பிடுவேன் காலையில. ஏதாவது எதிர வந்து பாயில்டு எக், இல்லைன்னா ஸ்கிராம்பிள் எக், இல்லைன்னா ஆம்லேட், இது கூட ஆனியன் தக்காளி போட்டுட்டு அது மட்டும் காலையில சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா திருப்பி 2 எக்கு, ஃபுல் எக்கு, இதர் பாயில்டு, ஸ்கிராம்பிள் ஆர் ஆம்லேட், கூட வந்து ஒரு 200 grams சிக்கன். ஒரு நாளைக்கு சிக்கன், இல்லை ஒரு நாளைக்கு மட்டன், ஒரு நாளைக்கு ஃபிஷ்ஷு, ஒரு நாளைக்கு பன்னீர், ஒரு நாளைக்கு வந்து ப்ரான்ஸு, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பட் மத்தியானம் வந்து கம்பல்சரியா வந்து கூட வந்து ஒரு 200 grams வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வெஜிடபிள்ஸ் வந்து மஸ்ட். கூட வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 200 gramsல 250 grams கூட சாப்பிடுவாங்க. அது ஃபுல்லா வந்து காய்கறி வச்சு ஃபுல்லா சாப்பிடுவோம். காய்கறி வந்து நம்ம ரொட்டீன் ப்ரிப்பரேஷன் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்டீங்கன்னா வந்து இதோட வந்து நமக்கு சுத்தமா வந்து பசி எடுக்காது. இதோட ஒரு நைட்டு தான் பசி எடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 7 மணிக்கு இல்லை ஒரு 7:30 மணிக்கு வந்து அகைன் வந்து எய்தர் எக்கு பிளஸ் வெஜிடபிள், ஆர் சிக்கன் பிளஸ் வெஜிடபிள், ஆர் மட்டன் பிளஸ் வெஜிடபிள். இப்போ காலைல வந்து சிக்கன் சாப்பிட்டோம்னா நைட்டு வந்து ஃபிஷ்ஷு ஆர் எக்கு மட்டும், சம்டைம்ஸ் எக்கு மட்டும் போதும், இல்லை சம்டைம்ஸ் ஃபிஷ் மட்டும் போதும், இல்லைன்னா மட்டன், அந்த மாதிரி ஒரு 200 grams கூட வந்து மஸ்ட் வெஜிடபிள் ஒரு 200 grams. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 400 to 500 grams வந்து வெஜிடபிள் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே. அதே மாதிரி ஒரு 200 grams to 400 grams வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடணும். அதே மாதிரி எக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 to 6 எக்ஸ் சாப்பிடலாம். இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி சாப்பிடலாம். இதை சாப்பிட என்னாச்சு, போக வரையில வந்து எனக்கு வந்து மார்னிங் வந்து அந்த பசி எடுக்கிறது இல்லை, பசி எடுக்கல. மார்னிங் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. நானும் வந்து என் பாடியை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். அது வந்து டிமாண்ட் பண்ணலை, கிரேவ் எதுவும் பண்ணலை, பசி எடுக்கல. ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி அதனால சாப்பிடாம இருக்கிறதுனால என்னுடைய எனர்ஜி லெவலும் குறையல. வெரி மச் ஆக்டிவ். ஸோ நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிட்டு லஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சேன். லஞ்ச் அண்ட் டின்னர் இப்படி சாப்பிட்டு இருந்தேன், லஞ்ச் அண்ட் டின்னர். ஸோ இதை வந்து இப்போ நம்ம பாடி அக்கஸ்டம் ஆக 1 meal a day கூட சஃபிஷியண்டா தேவைப்படுது. சப்போஸ் நம்ம டோட்டலாக வந்து ஒர்க்கு போகலை, டோட்டலாக வீட்டில் இருக்கோம், ஆஃப்ல இருக்கோம், நம்ம வந்து வெறும் மினிமல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு, இல்லை நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து அவ்வளோ இன்டென்சிவா இல்லை, வீக் டேஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி இன்டென்ஸா இல்லை அப்படின்ற இதில் ஒரு ஹாலிடே டைம்ல, அந்த டைம்ல வந்து எனக்கு 1 meal a day எடுத்தாலே போதுமானது. இவர் நம்ம அவரு ஜக்கி வாசுதேவ் அவரும் டெய்லி 1 meal தான் எடுக்கிறாரு. சாயங்காலம் 5 மணிக்கு மட்டும் நான் எடுப்பேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி இப்ப நீங்க 1 meal a day. ஸோ நம்ம கலோரி வந்து பட் 1 meal a day இருந்தாலும் நம்ம கலோரி we should meet our calories, we should meet our energy level, we should meet our macro and micronutrients. இதை வந்து மீட் பண்ணிடணும். டயட்டை டேக்கிங் டயட் பிளஸ் we are combining intermittent fasting. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரிமைனிங் நம்ம வந்து இருக்கிறது வந்து ஃபாஸ்டிங்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த டயட் கூட வந்து அனதர் ஆஸ்பெக்ட் இஸ் தி ஃபாஸ்டிங், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா நீங்கள் நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறது இல்லை. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த டயட்ல வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு டூ ஃபாஸ்ட். ஃபாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எனர்ஜி அந்த அளவு டவுன் ஆகாது, நம்ம எனர்ஜி கான்ஸ்டன்டாக இருக்கும், கிரேவிங்கும் இருக்காது. ஸோ இந்த எல்சிஹெச்எஃப் டயட்ல ஃபாஸ்டிங் பண்றது ஈஸி. பட் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருப்போம். அதே வந்து நீங்க நைட்டு ஒரு 7 o'clock சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்க ஒரு 12 o'clock 1 o'clock தான் சாப்பிடும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுனால இட் இஸ் கன்சிடர்ஸ் அ ஃபாஸ்டிங். இந்த டயட்டை நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்றோம்.
கூட வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பா. கூட வந்து ஒரு வாக்கிங்கோ, நமக்கு என்ன பாசிபிள் ஃபீசிபிள் எக்ஸசைஸ், இல்ல நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜிம் பண்ணா ஜிம்குள்ள போய் நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், நல்லா இருக்கும். இல்ல நான் ஃபாஸ்டிங் இது வந்து வாக்கிங் பண்றேன், இல்ல நான் வந்து ரன்னிங் பண்றேன், ஜாகிங் பண்றேன், என்ன எக்ஸசைஸ் வேணா இதை பண்ணிக்கலாம் கூட. ஸோ LCHF டயட்டு கூட வந்து அடிஷன் டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அடிஷன் டு தட் எக்ஸசைஸ். 4வது முக்கியமான விஷயம் வந்து ஸ்லீப், தூக்கம். நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம டோட்டலா நெக்லெக்ட் பண்றது, இக்னோர் பண்றது, இல்ல வந்து எல்லாத்தையும் வேணா நம்ம வந்து ஓரளவு ஃபாலோ பண்ணிடுவோம் கூட இருக்கு. இந்த தூக்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக் ஸ்லீப், ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் வந்து யாருக்குமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா எல்லாரும் நல்லா தூங்கினாங்கன்னா ஒரு 80% ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். எல்லாரும் பிரச்சனை இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வர்றதே வந்து இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி லேக் ஆஃப் ஸ்லீப் தான். அதனால வர்ற வந்து இந்த லேக் ஆஃப் ஸ்லீப்னால வர்ற இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், அந்த இரிட்டேஷன், இதுதான் வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. எங்களுடைய கான்செப்ட் வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எர்லி டு பெட். அதாவது வந்து நம்ம 12 o'clock வச்சுக்கிறோம் நைட்டு. எவ்வளவு நம்ம தூங்குவோம் பிஃபோர் 12 o'clock. நம்ம சர்க்காடியன் பாடியில வந்து பயாலஜிக்கல் ரிதம் ஒன்று, பயாலஜிக்கல் கிளாக், சர்க்காடியன் ரிதம். இது நேச்சுரலா பாத்தீங்கன்னா டு ஆல் லிவிங் பீயிங்ஸ் இந்த எர்த் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வந்து நம்ம இப்ப கனெக்டட் டு தி சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சன்ரைஸ்ல வந்து நம்ம பாடி ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். பாடி ஆர்கன்ஸ் உள்ள அந்த செக்ரேஷன் ஆஃப் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகி ஒரு சர்ஜ் வரும் சன்ரைஸ்ல. இது வந்து நேச்சுரல் டு ஆல் லிவிங், எல்லாருக்குமே இதுதான். காலங்காலமா மனிதன் வந்து தோன்றின காலம் முதற்கொண்டு இப்ப வரைக்கும் வந்து இதுதான் வந்து நேச்சுரல் சன்ரைஸ். அதே மாதிரி சன்செட்ல வந்து இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து வில் கோ டவுன் டு ஹைபர்னேட்டிங் மோட், அதாவது ஸ்லீப் மோடுக்கு போயிடும், ரெஸ்ட் மோடுக்கு போயிடும். ஸோ நீங்க வந்து ஒரு சன் செட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து லெஸ் இன்டென்ஸா தான் வச்சுக்கணும். ஓவர் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது, ரெஸ்ட் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம தூங்குறோமோ அவ்வளவு வந்து பாடிக்கு வந்து நல்லது. ஹெல்த்தி டு த பாடி இஃப் கோ எர்லி டு பெட். ஸோ 12 மணிக்கு முன்னாடி நம்ம தூங்குறது தான் வந்து வில் கிவ் அஸ் அ வெரி வெரி ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப். ஆனால் ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப்பர் இருக்கும். ஆஃப்டர் 12 o'clock நம்ம தூங்குறது வந்து இட் இஸ் அ வாட் வி கால் தட் ஸ்லீப் அஸ் எ REM ஸ்லீப். வேற நம்மளுடைய அந்த பாடி வந்து உள்ள இருக்கிற அந்த ட்ரீம்ஸ், அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் வந்து அதுல தான் வந்து சரியாகும். இப்போ டீப் ஸ்லீப் வந்து வில் கெட் அரௌண்ட் 12 o'clock. வில் கெட் மோர் யூ ஸ்லீப் பிஃபோர் 12 o'clock. கேட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட் வந்து சன்செட் ஆனதுலேருந்து நம்ம வந்து பாடி வந்து ஆயிடுது ஸ்லீப்புக்கு. ஸோ பேஸ்ட் ஆன ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும். ஆக்டிவிட்டி மாடிஃபை பண்ணிட்டு என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் வந்து 9 o'clock, அரௌண்ட் 9 to 9:30 வீட்டுக்கு போறது பெட்டர் பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. பட் அட்லீஸ்ட் 10 o'clock 10 o'clock ட்ரை பண்ணுறேன். ஓகே, மோர் தென் தட். பட் 10 o'clock மேல வந்து நம்ம முடிச்சுட்டு இருக்கிறது இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இட் இஸ் இன்ஜூரியஸ் டு அவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் மெயின்லி. பார்க்குற அப்பியரன்ஸ் வந்து ஹெல்த் கிடையாது, இட் இஸ் நாட் ஹெல்த். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்குடைய ஹெல்த்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹெல்த் ஆஃப் த பிரெயின், ஹெல்த் ஆஃப் த ஹார்ட், health of the liver, health of the kidney, health of the gastrointestinal system, health of the hematopoietic system, health of the immune system. So இதெல்லாம் ஹெல்த்தியா இருந்தாதான் ஒருத்தர் வந்து ஹெல்த்தியா இருக்காரு. ட்ரூ. ஸோ ஜென்ரலா வந்து இப்ப ஐ மீன் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுல நான் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை சாப்பிட்டு உயிர் வாழலாம் அப்படிங்கிறது. நீங்க லிவிங் எக்ஸாம்பிள். தாராளமா உயிர் வாழலாம், நான் இன்னும் ஹெல்த்தியாவே வாழலாம். கரெக்ட். நிறைய சாப்பிடுறோம். ஃபுட்டுங்கிறது அமிர்தமா எடுத்துக்கிட்டோம்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி. அமிர்தம்ன்றது which gives longevity to life. கரெக்ட். அமிர்தம்ங்கிறது which gives longevity to life. அதுவே அளவுக்கு அதிகமா எடுத்தா it kills the person immediately. True. அமிர்தமே அளவுக்கு மீறி எடுத்தா அது வந்து விஷமாகுதுன்னு சொல்ற மாதிரி நம்ம உணவும் வந்து அளவுக்கு மீறி சாப்பிட அது உடம்புல வந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. கரெக்ட். இந்த டயட் எடுத்ததுல இருந்து உங்களுடைய
டயபிட்டிஸ் லெவல் அது இது எல்லாமே கண்ட்ரோல்ல வந்துருச்சு இல்லையா? வித்தவுட் எனி முக்கியமா நான் சொல்லணும். முக்கியமா இன்ஃபேக்ட் வந்து அதுதான் எனக்கு மோட்டிவேஷனே இருக்கும். எனக்கு வந்து இந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணி இந்த டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா டெஃபினட்டா இந்த டயட் நான் ஃபாலோ பண்ணிக்க மாட்டேன். ரெகுலர் டயட் போயிட்டு நான் மெடிசன் சாப்பிட்டு ஜென்ரலா வந்து என்ன எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அது மாதிரி போய் போனாங்க. பட் இந்த டயட்ல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஆரம்பிக்கும் போது என்னோட ஹெச்பிஒன்சி லெவல் வந்து 8.4 இருந்தது. நார்மல் வந்து 5.5 தான் நார்மல். ஓகே, 5 to 5.5 இருக்கணும், அதான் நார்மல். 5.7 வரையும் போகலாம். 5.7ல இருந்து 6.4 வரைக்கும் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம வந்து impaired glucose tolerance சொல்லுவோம். that is pre-diabetes stage. Okay. So இந்த பர்சன் வந்து 5.7க்கு மேல போகும்போது to 6.4 வரைக்கும் இந்த பர்சன் வந்து இவர் வந்து is a potential candidate to develop diabetes. ஒரு டயபிட்டிஸ் ஆக போறாருன்னு அர்த்தம். கரெக்ட். 6.4க்கு மேல வந்து ஒருத்தர் வந்து டயபிட்டிஸ், அவர் வந்து டயபிட்டிஸ். இது வந்து ஹெச்பிஒன்சி வச்சு சொல்றது நம்ம. ஓகே. இதே நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட்பிரண்டல் பிளட் குளுக்கோஸ் வச்சு சொல்றதா இருந்தா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து நமக்கு 110க்கு கீழே இருக்கும். 110 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர், 110 கீழே இருக்கணும். போஸ்ட்பிரண்டல் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து 126 இல்லைன்னா மேக்ஸிமம் 140. 126 தான் பெஸ்ட், இல்லைன்னா மேக்ஸிமம் 140. அது வந்து அந்த லெவல்ல இருக்கும். 140 கீழே இருக்கும். பெஸ்ட் வந்து 126 கீழே இருக்கும், அதான் பெஸ்ட். இதுதான் ஃபாஸ்டிங். இம்பேக்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கே வந்து 110க்கு மேல இருக்கும். ஓகே, 110ல இருந்து இந்த 126 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபாஸ்டிங்கு. போஸ்ட்பிரண்டல் பாத்தீங்கன்னா 140க்கு மேல இருக்கும். இது சாப்பிட்டதுனால உங்களுக்கு அது இப்ப சுகர் வந்து இப்ப நான் வந்து இது சாப்பிட்டுட்டு எனக்கு 3 மாசத்துலயே வந்து ஐ குட் விட்னஸ் தி பெனிஃபிட். கரெக்டா 3 மாசம் கழிச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஓகே, டெஸ்ட் பண்ணதுல என்னோட HbA1c came down to 5.5. ஓகே, my fasting blood sugar become 90. my postprandial blood sugar is 110. இப்ப நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல, இன்சுலின் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜென்ரல் ஹைஜீன், லைக் காய்ச்சல் வருது, அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்குது, சைனஸ் ட்ரபிள், யாரை பார்த்தீங்கன்னாலும் டஸ்ட் அலர்ஜி, இது மாதிரி ஜென்ரலா வந்து லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன ஒரு ப்ரிகாஷனா மக்கள் எடுத்துக்கலாம்? ஜலதோஷம், சளி, காய்ச்சல், இது மாதிரி சின்ன 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 உபாதைகள் என்ன யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேருக்கு வருது. ஹவு தே கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ் ஆர் எந்த அளவுக்கு கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கலாம், ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம்? நான் ஜெனரலி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து மெயின்லி வந்து கம்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு இந்த பரவற இன்ஃபெக்ஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணாலே, கண்ட்ரோல் பண்ணாலே வந்து நமக்கு இன்ஃபேக்ட் வந்து இந்த கோவிட் பேண்டமிக்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது என்னன்னா, நம்ம அந்த பர்சனல் ஹைஜீன் அண்ட் சோஷியல் ஹைஜீன் நம்ம கண்கூட பார்த்துட்டோம். லாக்டவுன் போட்டதுனால ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அந்த ப்ரொக்ரஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன், நம்பர் ஆஃப் கேசஸ் எல்லாமே வந்து நல்லா டிராஸ்டிக்கா குறைஞ்சிச்சு. கரெக்ட், நம்ம கண் கூட பார்த்துட்டோம். ஓகே, ஜஸ்ட் பை பிராக்டிசிங் பர்சனல் ஹைஜீன், சோஷியல் ஹைஜீன் நம்ம அந்த டிரான்ஸ்மிஷனோட அந்த லிங்கை வந்து பிரேக் பண்ணோம். இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்க ஃபீல்டு ரிலேட்டடா. லைக் இப்ப யங்ஸ்டர்ஸ் 10th +2 படிக்கிறாங்க, இல்ல நிறைய பேருடைய தமிழ்நாட்டுல ட்ரீம் பாத்தீங்கன்னா நான் டாக்டர் ஆகணுங்கிறது தான். ஸோ இந்த ப்ரொஃபஷன்ல உள்ள சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வாட் டு யூ வாண்ட் டு கைட் தம் ஜென்ரலா? ஏன்னா இப்ப சில பேர் வந்து டாக்டருங்கிறது ஒரு கேரியரை உண்டாக்குறதுக்கு 8 வருஷம் ஆயிடுது, 10 வருஷம் ஆயிடுது அப்படின்னு பயப்படுறவங்களும் இருக்காங்க. இதே இது நான் இன்ஜினியரிங் ஒரு 4 வருஷம் முடிச்சேன்னா உடனே சம்பளம் வாங்கிடலாம் அப்படிங்கறதும் இருக்குது. இந்த அந்த டாக்டர் சைட்ல வந்து நான் ஒரு MBBS படிக்கணும், 4 வருஷம், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் 5.5, அப்புறம் MD வந்து ஐ திங்க் இஃப் ஐ எம் ரைட் MSMD எல்லாம் 3 years இல்லையா? 3 years. ஸோ 8 வருஷம் 9 வருஷம் ஆயிடுது, 10 வருஷம் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சம்பாத்தியத்துக்கு வரவே ஒரு 32-33 வயசு ஆயிடுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. நான் உங்களுடைய ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன், நான் சம்பாத்தியத்தை வச்சே சொல்லல. ஸோ அதனால ஜென்ரலா வந்து நீங்க யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு 10th +2 படிக்கிற பசங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஹவு டு கோ அபவுட் இட்? என்ன கேட்டீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனுமே ஈக்குவலி நோபல் சார்.
எல்லா ப்ரொஃபஷனுமே ஈக்குவலி நோபல், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு டாக்டர்ன்ற ஒரு பெருமை இல்ல வந்து அது வந்து ஒரு தனித்துவமான அப்படி நான் வந்து நினைச்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ஒரு எந்த ஒர்க்குமே வந்து அந்த மாதிரி பாக்குறது வந்து தவறுன்னு நினைக்கிறேன். தவறான கான்செப்ட். எல்லா ஒர்க்குக்குமே அதனுடைய ப்ராக்ரஸ் ஒன்று இருக்கு, அதனுடைய அட்வான்டேஜஸ் இருக்கு, அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதைதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா இதை தான் நம்ம பார்க்கணும். டாக்டர்ன்றது ஸ்டடியிங் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ப்ராக்டிசிங் மெடிக்கல் சயின்ஸ். இப்படிதான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச்லயும் போயிருக்காங்க. வந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த டாக்டர்ஸ் இருக்காங்க, ரிசர்ச்சுக்கு போன டோட்டலா பேஷண்ட்டை பார்க்காம ரிசர்ச்சுக்கு போன டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆன் அனதர் ஹேண்ட் வந்து டோட்டலி வந்து டீச்சிங்ல போனவங்க இருக்காங்க. வந்து பேஷண்ட் ட்ரீட் பண்ணாம டோட்டலி பண்ண நான் கிளினிக்கல் நம்ம சொல்றோம். பிசியாலஜி, அனாட்டமி இவங்கெல்லாம் பேஷண்ட் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. they will go into teaching profession. Not only அவங்க வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்குன்னு இல்லாம அதர் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ், நர்சிங் கோர்சஸ் இருக்கு, ஃபார்மசூட்டிக்கல் கோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி இப்போ டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனு, அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ், பிசிஷியன், அந்த மாதிரி நிறைய வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து அசிஸ்டன்ஸ் கோர்ஸ் தான் வந்திருக்கு. அவங்களுக்கு டீச் பண்றதுக்கும் படிச்சுட்டு போறாங்க. ஸோ எல்லா ப்ரொஃபஷனுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஒன்று. செகண்ட் திங் வந்து பர்டிகுலர்லி இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றவங்க வந்து எல்லா ப்ரொஃபஷனுக்கு இருக்கிற கிரைட்டீரியா படிப்புல வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து புக் ரீடிங் வந்து நான் விரும்புகிறேன். ஐ லைக் டு ரீட் புக்ஸ் வந்து நான் நிறைய வந்து படிக்க விரும்புகிறேன். அது வந்து அது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. எனக்கு வந்து புக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இதுல வந்து நிறைய புக்ஸ் தான் நாங்கள் படிக்க வேண்டியது. சப்ஜெக்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், அதாவது சினாப்சிஸ்ல இருந்து டெக்ஸ்ட் புக்ஸை வந்து சினாப்சிஸ், டெக்ஸ்ட் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்ஸ், இப்படி 3 பிரிச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புக்ஸ் இருக்கும். ஸோ நிறைய படிக்க வேண்டியிருக்கும், நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்படியும் வந்து ஒரு 6 to 8 hours படிக்க வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ படிக்கிறதுல வந்து எனக்கு வந்து புக் ரீடிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அதனால உட்காந்து கன்சிஸ்டண்டா படிக்க முடியும். கன்சிஸ்டண்டா ஒரு மாதிரி இந்த ஸ்டடி ஹால் டெஸ்ட்ல படிக்கிற மாதிரி பர்ஸ்ட் ரீடிங் ஒரு நாளே ஈவன் சண்டே ஆனா கூட, தீபாவளி ஆனா கூட, பொங்கல் ஆனா கூட நான் உட்காந்து படிப்பேன். எனக்கு அது வந்து படிக்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்டா இல்லாம ஒரு என்ஜாய் பண்ணி படிக்கணும். படிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா என்னால எடுத்துக்க முடியும் அப்படின்னா இது வந்து நல்ல ப்ரொஃபஷன். இது வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணணும். ரெண்டாவது வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். எனக்கு வந்து மக்கள் கிட்ட பேச பிடிக்கும், மக்கள் கிட்ட பழக பிடிக்கும். அதனால எனக்கு வந்து நிறைய நான் பேசணும், பழகணும், அவங்க கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிங்கிறத டாக்டர் இருக்கும் இந்த ப்ரொஃபஷனுக்கு வரணும். இது வந்து சப்போஸ் எனக்கு வந்து மக்கள் பார்க்க எனக்கு வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து பேச பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மோர் கம்ஃபர்டபிள் வித் மிஷின்ஸ் rather than with human beings. அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றது நாட் அட்வைஸ். ஸோ பீப்புள் who are more comfortable in abstract thinking, உட்காந்து நானே சுயமா யோசிச்சு திங்க் பண்ணி வந்து பேப்பர் ஒர்க்கு அந்த மாதிரி மட்டும் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது. ஸோ இது வந்து பேசிக்லி வந்து ஐ ஹவ் டு இன்ட்ராக்ட் வித் எதர் வித் ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் பேஷண்ட்ஸ், ஐ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். ஸோ இது வந்து போத் வந்து எஜுகேஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி அவேர்னஸ், 3மே நம்ம டாக்டர் பண்ணி ஆகும். ஸோ வந்து செகண்ட் பாயிண்ட் இது. பிரைமரிலி இது எல்லா ப்ரொஃபஷனுக்கும் பொருந்தும். ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு, அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நான் ஒர்க்ல வந்து என்னால வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு 14 hours 12 hours 14 hours நான் வந்து என்னால ஒர்க் பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டி இருக்கு எனக்கு, இல்லை அந்த சஸ்டைனபிளா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றவங்க இது பாருங்க. இல்லை என்னால வந்து ஒரு நாளைக்கு 8 hours தான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க இது வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ இது வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றவங்க வந்து ஜாய்ஃபுல்லா இருக்கணும். வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுல இரிட்டபிள் ஆயிட்டு கஷ்டப்பட்டுட்டு பேர் புகழ் வந்துடும், அதே மாதிரி இன்கம் வந்துடும் உங்களுக்கு. பட் நீங்க ஹாப்பியா இல்லை, அந்த பர்சன் வந்து ஹாப்பியா இல்லைன்னா there is no use. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரொஃபஷன் வரனால தட் பர்சன் ஷுட் ஃபீல் ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த இன்கம், ரெப்புடேஷனு,
அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வந்ததுக்கான ஹாப்பினஸ் இருக்கணும். இது கூட நான் இதை படிக்கிறதுலயும் இதுல ஒர்க் பண்றதுலயும் ஐ ஷுட் ஃபீல் ஹாப்பி. லைச்சு பண்ணணும். ஏன்டா படிக்கிறோம், ஆமா ஏன்டா படிக்கிறோம், எதுக்கு நான் ஐயோ இவ்வளவு படிக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா 12 hours இது வந்து நீங்க MBBS 5.5 years, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதி உடனே கிடைச்சாதான் போஸ்ட் கிராஜுவேஷன். சில பேருக்கு 1 or 2 years ஆகுது, சில பேருக்கு ஈவன் 4-5 years கூட ஆகுது. ஏன்னா இப்ப நானே வந்து பர்சனலி MBBS முடிச்சுட்டு 7 years கழிச்சு தான் நான் MD பண்ணேன். 7 years கழிச்சு தான் நான் MD பண்ணேன். மீன்வைல் வந்து I was working in the government service. இமீடியட்டா நான் எக்ஸாமுக்கு போகல. I was working in the government service. So 97ல நான் முடிச்சிட்டு 2005ல தான் entered MD. ஓகே. அந்த பொறுமை இருக்கணும், அந்த ஒரு ஜாய் இருக்கணும். வெயிட்டிங்லயுமே ஒரு பேஷன்ஸா நம்ம வெயிட் பண்றதுலயுமே ஒரு ஜாய் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். சார் இது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் இருந்ததுன்னா உங்க நேச்சுரல் சாய்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க நேச்சுரலி they will choose medicine. கரெக்ட். இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இல்ல சொசைட்டி வந்து டாக்டர் தான் நோபல் ப்ரொஃபஷன் சொல்றது அப்படின்னு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அவங்க ஜாய்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. கரெக்ட். தேங்க்யூ. நீங்க யுவர் sea of knowledge. நான் இருந்தா பேசிக்கிட்டே போகலாம். Just for your time purpose and my time purpose, then probably will disconnect here. இன்னொரு தடவை probably இன்னொரு டாபிக்ல நம்ம நேயர்களோட சந்திப்போம். And thanks for your time. Nice talking to you. நான் என்ன நினைச்சேன்னா இப்ப நான் உங்ககிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பேன், இல்ல நீங்க என்கிட்ட பேசுவீங்க. பட் அந்த இதை வந்து இந்த ரெகுலர் கான்வர்சேஷன் it helps lot of people. It will help lot of people. நான் டயபிட்டிஸை விட்டு வெளியில வர முடியும், ஈஸியா வர முடியும் அப்படிங்கிறது மாத்திரம் அது இல்லாம என்னால இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கீங்க. அதனாலதான் இந்த கான்வர்சேஷனு. தேங்க்யூ வெரி மச். நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். தேங்க்யூ சார்.